Welcome to Kodura Kooking episode 27. இன்னைக்கு நம்ம வீடியோல பஸ்போசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எவன்டா இது கொசகொசன் பேர் வச்சதுன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு டர்க்கி டெசர்ட் இப்படி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். 1.5 கப் சுகர், 2 முட்டை, தேங்காய் 1 கப் எடுத்து மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்துட்டு ஃபேனில் நல்லா காய வச்சுடுங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். திரும்ப 3/4 கப் சுகர் தனியாக எடுத்துக்கோங்க. கேஷ்யூஸ் தேவையான அளவு, ரவை 2 கப், பட்டர் 1 கப், தயிர் 1 கப், வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். என்னடா இது ஜூமிங்கில் சட்டியை காட்டுறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். இது நாங்கள் பஸ்போசா பண்ண வேண்டிய பேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுருங்க. சட்டியை சும்மா எரிய விடக்கூடாதுன்னு 2 கப் தண்ணி ஊற்றி அதில் 1.5 கப் சுகரை போட்டு நல்லா கிண்டுங்க. இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் காணாமல் போயிடும். சுகர் காணாமல் போனோன்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. சுமார் ஒரு 10 நிமிடம் கழித்து இந்த பதம் வந்தோடனே இறக்கி ஓரமாக வச்சுடுங்க. 2 முட்டையை சட்டியில் லபக்குன்னு உடச்சி போட்டு ஒருத்தரை வீடு கட்டி அடிக்கணும்னா எப்படி இறங்கி அடிப்பீங்களோ அந்த மாதிரி அடித்து நொறுக்கிடுங்க. இந்த முட்டையை செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பாவமாக சாரி கேட்குற விதமாக 3/4 கப் சுகரை கொட்டி அதையும் வந்து சேர்த்து நல்லா கலக்கி விடுங்கள். சுகருக்கு ஒரு மரண கொடுத்து முடிச்ச உடனே 1 கப் மெல்டட் பட்டர் எடுத்து கொட்டிட்டு திரும்ப மரண கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் தான் அடி வாங்குவீங்க. பிகாஸ் கீழே கொட்டிடும். பொறுமையாக வந்து கிண்டுங்க. ஸோ பொறுமையாக இதை வந்து ஃபுல்லாக கிண்டி முடிச்சதுக்கப்புறமா 1 கப் தயிரை எடுத்து அதையும் ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்ப அதையும் பொறுமையாகவே கிண்டுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் ரவை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இதில் கொட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் உங்கள் ஆசைக்கு கிண்டி முடிச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து அதையும் ஃபுல்லாக கொட்டி விட்டுருங்க. கடைசியாக 1 கப் தேங்காயை மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேனில் காய வச்சுட்டு அதை இதில் தூக்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு எடுத்து கொட்டிட்டிங்கன்னா பஸ்போசாவும் அது இஷ்டத்துக்கு வரும். அதனால இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணிவிட்டு அந்தளவு போடுங்க. இதுதான் ஆல் இன் ஆல் அழகுராஜாவோட அரிய படைப்பு. நாங்கள் என்ன தடவை வச்சிருந்த பேனில் சுற்றி அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கோம். எதுக்காகனா எங்கள் பேட்டர் கொஞ்சம் நிறையா வந்துச்சு. ஸோ பொங்கி ஊற்றிடக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ரவா பேட்டரை இதில் கொட்டி வச்சுருங்க. இந்த பேட்டர் தூக்கி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பை கொட்டி குக்கரை வந்து 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த பேட்டருக்கு இப்போ நம்ம பியூட்டிஷியன் வேலை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் இங்கே இறக்கி விட்டு உங்கள் திறமையை இங்கே காட்டுங்க. உங்கள் திறமையை காட்டினா மட்டும் போதாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது செட் ஆகும். சுமார் ஒரு 1.5 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கர்லேருந்து இறக்கணுன்னு நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. டூத் பிக் வச்சு ஒரு ஊசி போட்டு பாருங்கள், எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ பக்காவாக வந்திருக்கு. ஒரு ஊசி போட்டால் நம்ம மனசு ஆறுமா? ஸோ உங்களுக்கு யார் மேலே ரொம்ப கோவம் அவங்கள மனசில் நினச்சிட்டு நல்லா குத்துன்னு குத்தி எடுத்துருங்க. உங்கள் கோவம் அடங்கினதுக்கு அப்புறமா பஸ்போசாக்கு மருந்தாக நம்ம இந்த சுகர் சிரப்பை தான் ஊற்ற போகிறோம். இந்த சுகர் சிரப்பில் அது வந்து குளிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சிரப் ஊற்றி நல்லா வந்து சுகர் சிரப்பில் ஊற வைக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான், பஸ்போசா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.